குப்தர் பேரரசு. காலம் கிபி 320-550. நிறுவனர் ஸ்ரீ குப்தர். தலைநகர் பாடலிபுத்திரம். இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. ஏன் பொற்காலம்? கல்வி வளர்ச்சி, இலக்கிய வளர்ச்சி, அறிவியல் முன்னேற்றம், கலை மற்றும் கட்டிடக்கலை, பொருளாதார வளர்ச்சி. முக்கிய அரசர்கள். 1. ஸ்ரீ குப்தர், குப்த வம்சத்தின் நிறுவனர். 2. கடோத்கஜர், ஸ்ரீ குப்தரின் மகன். 3. சந்திரகுப்தர் I, உண்மையான பேரரசை உருவாக்கினார். லிச்சவி அரச குடும்ப பெண் குமாரதேவியை திருமணம் செய்தார். மகாராஜாதிராஜா பட்டம் பெற்றார். 4. சமுத்திரகுப்தர், குப்தர்களின் மிகச் சிறந்த அரசர். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். அலகாபாத் கல்வெட்டில் இவரது வெற்றிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அஸ்வமேத யாகம் செய்தார். 5. சந்திரகுப்தர் II விக்ரமாதித்தன். குப்தர்களின் பொற்காலம் உச்சத்தை அடைந்தது. சாகர்களை தோற்கடித்தார். சீன பயணி பாஹியன் ஃபாக்சியன் இந்தியா வந்தார். 6. குமாரகுப்தர், நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவினார். 7. ஸ்கந்தகுப்தர், கடைசி வலிமையான குப்த அரசர். ஹோடர்களை தோற்கடித்தார். நிர்வாகம். மன்னராட்சி முறை. நாடு மாகாணம், மாவட்டம், கிராமம் என பிரிக்கப்பட்டது. சிறந்த உள்ளூராட்சி நடைமுறையில் இருந்தது. பொருளாதாரம். முக்கிய தொழில் விவசாயம். வெளிநாட்டு வர்த்தகம் சிறந்தது. தங்க நாணயங்கள் மிகவும் புகழ் பெற்றவை. கல்வி. நாலந்தா பல்கலைக்கழகம் உலக புகழ் பெற்றது. மருத்துவம், கணிதம், வானியல் கற்பிக்கப்பட்டது. இலக்கியம். காளிதாசா, சிறந்த கவிஞர். படைப்புகள். அபிஞான சகுந்தளம், மேகதூதம், அறிவியல் மற்றும் கணிதம். ஆர்யாபட்டா, பூமி சுழல்கிறது என்று கூறினார். பை மதிப்பை கணித்தார். வரஹமிஹிரா, வானியல் அறிஞர். கலை மற்றும் கட்டிடக்கலை. அஜந்தா ஓவியங்கள் வளர்ச்சி பெற்றன. புத்தர் சிலைகள் புகழ் பெற்றவை. கோவில் கட்டிடக்கலை வளர்ச்சி பெற்றது. மதம். இந்து மதத்திற்கு ஆதரவு. புத்தம் மற்றும் ஜைன மதங்களும் வளர்ச்சி பெற்றன. குப்த பேரரசின் வீழ்ச்சி. ஹூணர் படையெடுப்பு. பலவீனமான வாரிசுகள். உள்நாட்டு பிரச்சினைகள். பொருளாதார வீழ்ச்சி. தீர்விற்கு முக்கிய ஒருவரி குறிப்புகள். குப்த காலம் இந்தியாவின் பொற்காலம். சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன். பாஹியன் சீன பயணி. நாலந்தா புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். காளிதாசர் சிறந்த கவிஞர்.